ஆலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சார்ட்ஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 10th ஸ்டாண்டர்டுக்குரிய பப்ளிக் எக்ஸாம் தமிழ் எக்ஸாம் வந்து வரப்போகுது. ஸோ அதுக்குரிய ஒரு மாடல் கொஸ்டின் வந்து பார்க்க போகிறோம். இது நான் எடுத்த கொஸ்டின் தான். கண்டிப்பாக இதிலிருந்து நீங்கள் படிச்சினாலே மேக்ஸிமம் 90+ எடுத்துடலாம். ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒன் வேர்டு இது எல்லாமே உங்களுக்கு புக் பேக்லேருந்து கொடுத்துருக்கேன். புக்கிலேருந்து 1-2 வரலாம். அதை நான் அடுத்த ஷார்ட்ஸில் முடிஞ்சாலும் அப்லோட் பண்ண பார்க்கேன். கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் ஃபஸ்ட்டு பார்த்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு நான் ஒவ்வொரு யூனிட் வைஸாகவும் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ஒன் வேர்டு எல்லாமே நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இதிலே உங்களுக்கு லாஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 12 to 15 என்ன கேட்பாங்க அப்படின்னா ஒரு பாட்டு மாதிரி கொடுத்து கேட்பாங்க. அது வந்து நான் உங்களுக்கு பரிபாடல் பாட்டு கொடுத்துருக்கேன். அதில் என்னென்ன கொஸ்டின் கேட்போம் அந்த மாதிரி கொடுத்துருக்கேன். நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு பகுதி 2ல் பார்த்தீங்க அப்படின்னா ஈரடி பொம்மல். ஸோ அதுபோக உங்களுக்கு நான் எழுவதற்குன்னு உங்களுக்கு ஜெயகாந்தன் பாடத்தில் ஒரு கொஸ்டின் இருக்கும். ஸோ அதே மாதிரி வறுமையின் காரணமாக இந்த கொஸ்டின் கொஞ்சம் நல்லா படித்து வச்சுக்கோங்க. மெய்கீர்த்தி ரொம்ப முக்கியம். ஸோ உங்களுக்கு திருக்குறளில் எந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்க அப்படிங்கிறத நான் கொடுத்துருக்கேன். 2வது பிரிவு 2ல் பார்த்தீங்க அப்படின்னா இரு சொற்களையும் ஒரு தொடர் அமைக்க. அதாவது உங்களுக்கு இப்போ 23னா 23ல் என்ன கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் கொடுத்துருப்பேன். 24ல் என்ன கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பேன். 26ல் பார்த்தீங்க அப்படின்னா அந்த 26ல நிறையா உங்களுக்கு இலக்கண கொஸ்டின் இருக்கும். நான் புக்கில் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் இம்பார்ட்டண்டாக எடுத்து கொடுத்துருக்கேன். இது எல்லாமே படிச்சிருங்க. கண்டிப்பாக ரொம்ப ஈஸி தான். சாய்ஸ்லாம் படிச்சிங்க அப்படின்னாலே சென்டர் நீங்கள் எடுக்கலாம். 27ல் இந்த தண்ணீர் குடி தயிர் குடம் இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒன்று. வருகின்ற கோடை விடுமுறை இந்த ரெட் கலரில் கொடுத்துக்கலாம் ரொம்ப முக்கியமான ஒன்று. வஞ்சிப்பவருக்குரிய ஓசை இது நல்லா பார்த்துக்கோங்க. தமிழ் மொழிக்காக கலைஞர் செய்த சிறப்புகள் நீங்கள் அறிந்து கொண்ட 2 எழுதுகிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. அதே மாதிரி உங்களுக்கு பகுதி 2ல் உங்களுடன் பயிலும் மாணவர் ஒரு எந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியம். உங்களுக்கு அதே மாதிரி ஃபஸ்ட் யூனிட்லேருந்து இந்த தமிழெண்ணெய் கொஸ்டினும் தமிழ்நாடு கொஸ்டினும் ரொம்ப முக்கியம். ரெண்டுமே நல்லா படிச்சிருங்க. அதான் நான் 32ல் ஆ இ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி கொடுத்தாலே அந்த 32வதுல உங்களுக்கு அந்த 4லேருந்து ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்கலாம். அதனால தான் கொடுத்துருக்கேன். பலர்புக வாயில் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. மன்னன் இடைக்கண கன்ஃபார்ம் கொஸ்டின் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை ரெஃபர் பண்ணி எடுத்தது. கண்டிப்பாக நல்லா படிச்சுக்கோங்க. கன்ஃபார்ம் இருந்து வர நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதே மாதிரி அடிப்பெறலாம் எழுதுகள்லாம் உங்களுக்கு காசு கண்டம் ரொம்ப முக்கியம். காலக்கணிதம் ரொம்ப முக்கியமான ஒன்று. முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ் முல்லைப்பாட்டு ஸோ எல்லாம் கொஞ்சம் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி தோட்டத்தில் மல்லிகைப்பூ இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ படிவம்ல இந்த கொஸ்டின் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இங்கிலீஷில் இந்த மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க. பிக் கொஸ்டின்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு போராட்ட கலைஞர்லேருந்து கன்ஃபார்மாக வரும். நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அன்னமையா இந்த பாடத்துலேருந்து நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. கற்கை நின்றே இந்த கொஸ்டின் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. லாஸ்ட் 45ல் உங்கள் பகுதியில் நடைபெற்ற கலை திருவிழாவுக்கு சென்று வந்த நிகழ்வை கட்டுரையாக்க. ஸோ கடிதம் என்னென்ன கேட்டிருக்காங்க இது எல்லாமே பாருங்கள். ஸோ இந்த பிடிஎஃபோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன். இந்த ஷார்ட்ஸை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கனால கீழே டிஸ்கிரிப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக எல்லாருமே நல்ல மார்க்ஸ் எடுக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா படிச்சிருங்க. ரொம்ப ஈஸி தான். பார்க்க நிறையா இருந்தாலும் உங்களுக்கு பர்டிகுலராக பார்க்குறப்போ என்னென்ன கொஸ்டினாக பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்களோ அதை நான் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸை கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ஷார்ட்ஸ் புரிஞ்சுன்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வரப்போகிற எக்ஸாம்ஸ்க்கு நம்ம இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கொடுப்போம். ஆல் தி பெஸ்ட். எல்லாம் எக்ஸாம்ஸ் நல்லா பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார்